தேவர்கள் அப்போது அசுரன் எல்லாம் மனதில் நினைக்கிறான். என்ன நினைக்கிறா என்னாச்சு? அத பாருங்க ஒரு பொண்ணு வரா. அந்த பெண்ணு நான் தான் முதல்ல பேசுவேன். என்ன அந்த பொண்ணு என்ன பார்த்துட்டு வராடா? என்ன பாருடா, என்னதான் பார்த்துட்டு வரா? அவன் நடையம் பாருடா, அவன் இடைய பாருடா, அவன் உடையம் பாருடா, நல்ல பாருடா. அவன் என்ன பார்த்துட்டு தான் வரா? நான் தான் முதல்ல அவன்கிட்ட பேசுவேன். அவன் சைடுகள்ல என்னதான் பார்த்துட்டு வரா? நான் தான் முதல்ல பேசுவேன். அந்த பொண்ணு இங்க தானே வருகிறார். யாரிடத்திலே பேசுகிறாரோ அவர்களே பதிலே பேசலாம். என் இவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே கண்ணனாகிய மோகினி பக்கத்திலே வந்து விட்டான். தேவர்களே அசுரர்களே ஏன் இருதரத்தால சண்டையிட்டு கொண்டு இருக்கிறீங்க? கண்ணே கலைமானி கலைந்தெடுத்த ஓவியமே திருநெல்வேலி திருக்கு சொம்மை சவுபடாத தக்காளி பழமே கடிபடாத வரட்டு பாக்கி உன்னை கண்டது நாங்கள் எங்களையும் மறந்து விட்டோம். இப்ப எதுக்காக சண்டை பண்றீங்க? என்ன பெண்ணால நீ வந்து இந்த கூட்டத்துக்கு மத்தியில நின்று என்ன சண்டை கேட்க பத்தியா? ஆமா சொல்லாம இருக்க முடியாதுல்ல. சரி சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல, நாங்களும் இந்த தேவாதி தேவனுமாக திருப்பார்கடலில் சென்று தெய்வாமிர்தம் கடைந்தெடுத்தோம். அது அசுரவாகி எங்கள் கையிலே கிடைத்து விட்டது. அப்படியா? அவங்க கேட்டு பார்க்கறாங்க. ஆமா, நாங்க கொடுப்போமா? அதுதானே. கொலை என்ன, எங்க யோக்கியதை என்ன, எங்க கோத்திரம் என்ன, அதான் சண்டை நடக்கிறதா? ஆமா. அப்படின்னா அந்த அமிர்தத்தை என் கையிலே கொடுங்க, நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். டே தம்பி, அண்ணா பொண்ணு கேட்கறானே அவசரப்பட்டு குளத்தை கையில கொடுத்துறாத. ஆமா, ஏன்னா பெண்களை நம்ப கூடாதுடா. ஆமா, நம்ப கூடாதுன்னு இவங்க ஆசை வச்சு நம்மள மோசம் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆம்பளைகளையும் நம்ம பொண்ணுக்கு மேல அளவுக்கு மீறி அதிகமா ஆசை வச்சிருவோம். உண்மை. ஆனா அந்த பொண்ணுகளோ அளந்துதான் ஆசை வைப்பாங்க. ஆமா, கடைசி நம்மள நட்டத்துல விட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. நம்ம துண்டை விரிச்சுக்கிட்டு எங்க போன தெரியுமா? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துகிட்டு விரிச்சு போட்டுட்டு தலாங்கு தக்க சொல்லிட்டோம். தலாங்கு தக்க சொல்லு, தலாங்கு தக்க சொல்லு, தலாங்கு தக்க சொல்லுதோம். இந்த பெண்ணை பார்க்கறதுக்கு நல்ல பெண்ணா தெரியுது. என் அமிர்தத்தை கண்ணனாகிய மோகினி கையில கொடுத்தார்கள். வாங்கிய மோகினி பெண்ணானவள் சொல்லுகின்றாள், அசுரர்களே நீங்கள் எல்லாருமாக கையை கட்டி கண்ணை மூடி வரிசையாக அமர வேண்டும். நான் உங்களுக்கு அமிர்தத்தை பகிர்ந்து கொடுப்பேன். ஆனால் ஒன்று, கடைசியில் யார் கண்ணை திறக்கிறார்களோ அவர்களே நான் மாறிவிடுவேன். தம்பி, பொண்ணு என்ன சொன்னா பாத்தியா? என்ன சொன்னா? கடைசில கண்ணை திறக்க போறதுக்கு பொண்ணு கழுத்தை நீட்டு வரலாம். ஆமா அண்ணாச்சி, தம்பி நீங்க கண்ணை திறப்பீங்களா? பொண்ணு என்ன சொல்லிருக்கா? என்ன சொன்னா? கடைசில கண் திறக்க போறதுக்கு பொண்ணு கழுத்தை நீட்டு வரலாம்ல. ஆமா, கண்ணை திறக்கவே மாட்டேன். என்ற தேவர்களும் அசுரர்களுமாக ஒரு கருத்தை கட்டினார்கள், ஒரு கருத்தை நீட்டினார்கள். அமிர்தம் கிடைக்கும் கிடைக்கும் என்று அமர்ந்திருக்கிறார்கள் தேவர்களும் அசுரர்களுமாக. பொண்ணு எனக்கு தான். ஆமா, பொண்ணு எனக்கு என்ன ஆனாலும் சரி, இந்த பொண்ணு எனக்கு தான். தலையில இடிய விழுந்தவன் கண்ணை திறக்க முடியாது. தலையில இடி விழுந்தா நீ கண்ணு திறக்க முடியாதுன்னா திறக்கவே மாட்டேன். ஏன்னா என்ன பொண்ணு அப்படிலாம் சொல்லியிருக்கா? ஆமா, திறக்க மாட்டேன். எந்த தேவர்களும் அசுரர்களும் அப்படி அவர்தார்கள் பாருங்க. அப்போது நினைக்கிறார் கோபாலகிருஷ்ணன். தேவாமிர்தம் யாருக்கு சொந்த? தேவர்களுக்கு சொந்த. நினைத்த பரந்தாமன் தேவர்களை வரிசையாக அமிர்தத்தை பகிர்ந்து கொடுக்கின்றார். தேவாமிர்தம் தேர்ந்தது. மாயவரும் மாயமாக மறைந்தார். தம்பி அண்ணா, கண்ணை பொத்திக்கிட்டு கையை கெட்டிக்கிட்டு ஒத்த கையை நீட்டிட்டு இருக்கமே. ஆமா, உனக்கு தேவாமிர்தம் கிடைத்ததா? இல்லையா? உனக்கு கிடைச்சதா? தம்பி எனக்கு கிடைக்கலையா? கண்ணை திறந்து பாருங்க. தம்பி, அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கானே கொஞ்சம் பாருங்க. என்னதும் குடத்திலே ஒருவன் கண்ணை வைத்து பார்க்கிறான். தேவாதேவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை கண்ணிலே காண்கிறார்கள். அடே தேவர்களே, எங்களோட பாக அவர்கள் எங்கே இருப்பதடா? எங்கள் மகை தந்தால் விடுவதா? எங்கள் மகை தந்தால் விடுவதா? எங்களுக்கு கொடுக்காமல் நீங்க மட்டும் தலையிலே சாப்பிடுறீங்களா? இதா பாருங்க,
கண்டபடி அடிக்கிறார்கள். தாங்க முடியாத தேவாதி தேவர்கள் மீண்டும் அந்த மாயவராகி பரந்தாமரை நினைத்து வேண்ட அப்போது நினைக்கிறார் கோபாலகிருஷ்ணன். இனிமேலும் அந்த முருகப்பெருமாள் தசைகளை சும்மா விட்டு வைக்க கூடாது. என்ற கையிலே நீங்காது தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுதர்சனம் என்று சொல்லக்கூடிய சக்கராயத்தை எடுத்து ராஜேவரை ஏவி விடுகின்றார். அந்த சக்கராயமானது என்னமா செய்கிறது? அங்கே இருக்கக்கூடிய அசுரர் எல்லாம் தலையெல்லாம் அறுத்து ஒதுக்கி கொண்டு வருகிறார். கைவேறு காவேற அறுத்து ஒதுக்கிறது. அப்படியே பெண்கள் பக்கம் திரும்ப அப்போது ஜெகநாச்சின்னு சொல்லக்கூடிய நம்ம என்ன செய்யறாங்க தெரியுமா? என்ன செய்யறாங்க? கண்டு வணங்கி நிற்கின்றார். அப்போது நினைக்கிறது சக்கராயுதம் கண்டு வணங்க வேண்டுமே, ஆனால் இது வாயவருடைய பக்தியாகத்தான் இருக்க வேண்டுமே என்று பெண்ணிற்கு விட்டு காட்டிப்படுத்தி விட்டு வாயவரின் கரங்களுக்கே சென்று விடுகிறது சக்கராயுதம். ஆனா இந்த ஒரு பொண்ணு மட்டும் தனிமையில் இருக்கிறாளே, அவள் என்ன நினைக்கிறாள் தெரியுமா? கடவுளே, யாருக்கு அனாதையாக இருக்கின்றோமே, இந்த பாதாள லோகத்தை அரசாட்சி செய்ய வேண்டுமே, ஆனால் ஆன்மகவை பெற வேண்டுமே என்று காசிவர் நினைத்துதான் இருக்கின்றான். அவனுடைய தவமானது எப்படி அம்மா இருக்கிறது? சாந்தாலே தரைமெழுகி தரைமெழுகி சாந்தாலே தரைமெழுகி சந்தனத்தால் கோலமிட்டால் கோலமிட்டால் சாந்தாலே தரைமெழுகி தரைமெழுகி அவள் சந்தனத்தால் கோலமிட்டால் கோலமிட்டால் கைரண்டையோ மிக்கட்டாக கட்டியல்லோ தவம் இருந்தார். உண்ணாமலே உறங்காமலே ஒரு மனதாய் தவம் இருந்தார். ஒரு மனதாய் தவம் இருந்தார். 12 வருடமாக வருடமாக 12 வருடமாக பாரதவ செய்து வாராள் செய்து வாராள். ராத்திரி பெண்ணானவே ஒரு குழந்தைக்காக சாந்தாலே தரைவழிகிறான், சந்தனத்தினால் கோலமிட்டான். சரி, உறங்கவில்லை, ஒரே சிந்தனையோடு குழந்தை வேண்டும் வேண்டும் என்றே தவம் இருக்கின்றார். அவருடைய தாமார்ந்த முக்தி அடைந்து காசிவர் கெட்டுகின்றது. சரி. அந்த பெண்ணுடைய மந்திரத்தோடு கேட்கிறார் காசிவர். பெண்ணே, சுவாமி தவத்தை நிறுத்து. யார் சுவாமி தாங்கள்? நீ வேண்டினாயே காசீவ முனிவர் வந்திருக்கிறார். அப்படியா? உனக்கு இப்பொழுது என்னமா வர வேண்டும்? சுவாமி, எங்களுடைய பாதாள லோகமானது வாயுடைய சக்கரத்தினால் அழிந்து விட்டது சுவாமி. அப்படியா? அதாவது பாதாள லோகத்தை அரசாட்சி செய்வதற்காக ஒரு ஆண் குழந்தைக்காக தவம் இருக்கிறேன் சுவாமி. அம்மா, என்ன? நீயோ குழந்தைக்காக தவம் இருந்திருக்கிறார். ஆமா சுவாமி. நான் வந்த நேரமோ சரியில்லை. ஏன் சுவாமி மேல பார்த்துட்டு சொல்றீங்க? சூரியன் அங்கு பாதி மறையக்கூடிய பாதியாக இருக்கிறது, அங்கு பாதி இங்கு பாதியாக இருக்கிறது. இந்த நேரத்தினால் உனக்கு புத்திர வாக்கியம் தரவேன் என்றால் அது நல்ல குழந்தையாக இருக்க. வேறு எப்படி இருக்கும்? திருடனாகவோ எத்தனாகவோ இல்லை என்றால் கொலைகாரனாகவோ இருப்பான். ஆகையினால் இன்று போய் நாளை வந்து உனக்கு குழந்தைக்கு அருள் புரிகிறேன். சுவாமி, நான் உங்களை நினைத்து தவம் இருக்கும் போது நேரம் பார்த்தா தவம் செய்வேனா? இல்லை இல்லைன்னா சமயம் பார்த்தா தாங்க இங்க வந்தீங்களா? ஒரு குழந்தைக்கு வர படுத்தலாமல் அடி கூட நாங்கள் விட மாட்டேன் சுவாமி. ஏனென்று சொன்னால் அவள் ராட்சச குலத்திலே பிறந்தவள். வந்தால் குழந்தை இன்று தர வேண்டும், இல்லைன்னா நாக்க பிடிக்கிட்டு நாட்டிலிருந்து செத்து. அப்போது நினைக்கிறார் காசிவர். என்ன சொல்லி பார்த்தாச்சு, கேட்க மாட்டேங்கிறான். சரி, என்ன செய்வது? வரம் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை தானே. பெண்ணே, உனக்கு குழந்தைக்கு அருள் புரிந்தேன் என்று மறைந்தார் காசிவர். சரி, ரிஷிகற்பம் ஆத்தங்காது என்பதற்கிடங்க 10 மாதம் சுகவில்லை, படாதபாடு படவில்லை. உடனே ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். பெற்றவள் வாங்கி கீழே பொத்தன்று விழுந்தாள். தோழி பெண்கள் எல்லாம் ஓடோடி வந்தார்கள். என்னடி என்ன? ராட்சசியம்மா பெரிய சைஸ்ல பெரிய பிள்ளைய பெற்று கொண்டிருக்காடி. பொய் சொல்லாதடி. 50 கிலோ
இருக்கண்டி குழந்தை ஒரு 2.5 அல்லது 3 கிலோ தான் 3.5 கிலோ தாண்டி இருக்கும். அது நம்ம பெத்த அப்படி இருக்கும். எடி என்ன ராட்சசி அம்மாவே 1500 கிலோ. அப்ப அவங்க பெத்த புள்ள 50 கிலோ இல்லாம இருக்கும் என்று ஓடோடி வந்தார்கள். குழந்தையை கையில எடுத்து அப்பாடு நீக்கி விறகையிட்டு தாய் கையிலே கொடுக்க குழந்தையை கையிலே வாங்கி ஜெகன் ராஜேஸ்வரன் எப்படி தாராட்டுகிறான் தெரியுமா? எப்படி அம்மா குழந்தையை தாராட்டுகிறாய்? சின்னஞ்சிறு தேவல செம்பவள வாய்வல சின்னஞ்சிறு தேவல செம்பவள வாய்வல ஆயிரோ கண்ணீராரோ ஆயிரோ கண்ணீராரோ சின்னஞ்சிறு தேவலே செம்பவள வாய்வலே சின்னஞ்சிறு தேவலே செம்பவள வாய்வலே ஆயிரோ பரமசிவன் தந்த பிள்ளை பார்ப்புகள வாழ வேண்டும். பரமசிவன் தந்த பிள்ளை பார்ப்புகள வாழ வேண்டும். ஆயிரோ கண்ணீராரோ ஆயிரோ கண்ணீராரோ பாதாள லோகமதை பௌசவர ஆள வேண்டும். பாதாள லோகமதை பௌசவர ஆள வேண்டும். ஆயிரோ கண்ணீராரோ ஆயிரோ கண்ணீராரோ பாதாள லோகமலை பௌசுவர வாழ வேண்டும். பாதாள லோகமலை பௌசுவர வாழ வேண்டும். ஆரிரோ ஆரிரோ இதமாக என்ன குழந்தையை தாலாட்டி சீராட்டி, நல்ல ஆடை ஆபரணங்கள் எல்லாம் சூட்டி என்னம்மா பரமசிவனுடைய அருளினால் கிடைத்த குழந்தை அல்லவா? ஆகவே ஆகையினால் பத்மாசூரனாகி வல்லரக்கன் என்று பெயரை சூட்டி அன்போடு வளர்த்து வருகின்றான். அடே அப்பா பாலகன் எப்படி வளர்ந்து வருகின்றான் தெரியுமா? எப்படி அம்மா வளர்த்து வருகிறார்? நாளும் ஒரு நல்ல மேனையுமா பொழுதும் ஒரு நல்ல வண்ணமுமா வளர பிறை நல்ல சந்திரனை போல் வளர்ந்து வாரானந்த வல்லரக்கன் சந்திரனை போல் காவியங்கள் தாலாட்டு பாடிடுவா சப்பாடி வத்து முத்தம் கொடுத்திடுவா நடை வயலும் வண்டி உருட்டி குணனா பாடுகிறோம் வளர்ந்து வா நாடரு மேரியும் பொழுதன வண்ணமாகவே வளர்ந்து வருகின்றான் பாலகன். சரி இப்படி வளர்ந்து வரும்போது என்ன? அந்த பாலகருக்கு வயது எத்தனை தெரியுமா? உடனே 2, 3, 4, 5 வயசு. 5 வயதிலே தாய் தந்தையருடைய கடமை என்ன? பிள்ளைக்கு முதல்ல கண்ணை திறந்து விட்டுறணும். 5 வயசுலயும் கண்ணை திறக்காமல இருந்தாங்க. என்னே, இது அந்த கண்ணு இல்ல, சரி தம்பி. இது ஞானக்கண். ஓஹோ, ஞானக்கண்ணு. ஆமா ஆமா. அந்த ஞானக்கண்ணை எப்படி திறக்கிறது? ஞானக்கண்ணா நல்ல கற்று உணர்ந்த மாமன். ஞானக்கண்ணு இப்ப தூங்கிட்டு இருப்பாரு. இல்ல ஞானம் கிடைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நம்ம இப்ப சாப்பிட்டோம்ல, அப்போ சாம்பார் இருக்குல்ல, சாம்பார் ஆமா, அதுல ஒரு கரண்டி போட்டிருப்பாங்கல்ல, அந்த கரண்டியை மாத்தி வச்சுட்டு ஒரே குத்து கண்ணு 2 திறந்துரும். அவ்வளவு பெரிய கண்ணாடி கண்ணு. ஒரு 5 வயசு வரைக்கும் திறக்காத கண்ணு அவர் எப்படி திறக்கிறது? அது அப்படி இல்லப்பா, அறிவு கண்ணை திறக்க வேண்டும் பிள்ளைக்கு. எப்படி? அறிவு கண்ணு. அறிவு கண்ணை எப்படி திறப்பாங்க? எப்படி திறக்கிறது? கற்று உணர்ந்த
மாமேதை எங்க இருப்பாரு தெரியுமா? எங்க இருப்பாரு? அரச மரத்து மூட்டு அடியில இருப்பாரு. பிள்ளையார்ல இருப்பாருனே. அவரே இருப்பாரு, பக்கத்துல இவரே இருப்பாரு. பிள்ளையார அரச மரத்து மூட்டுல தான் இருப்பாரு, மூட்டுக்கு அடியில இருக்க மாட்டார். ஆமா, இது நிழல்ல இருப்பாரு. சரி, பிள்ளைகளை அவர்கிட்ட விட்டா விட்டா அவர் அறிவு கண்ணை திறந்து விடுவார். அடையப்பா, அது எப்படி தெரியுமா? எப்படி? கற்றவர் 2 கண்ணடையார், அல்லாதவர் முகத்தில் 2 புன்னடையார்னு சொல்லியிருக்கிறாரு வள்ளுவர். சரி அண்ணே, என்ன? நீங்க எத்தனை படிச்சிருக்கீங்க? ஏம்மா இல்ல உங்க கண்ணா என்னன்னு, ஏன்னா கற்றவருக்கு இருக்கிறதா கண்ணன் சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர். நீங்க எம்ஏ மட்டும் படிச்சிருக்கீங்க? இல்லம்மா, நான் ஐடிஐ படிச்சிருக்கேன். ஐடிஐ, அப்ப உங்க கண்ணுதான் இருக்கு. கண்ணு திறந்து விட்டாவில்ல பொண்ணு. அப்படியா? ஆமாமா. இளமையில் கல்வி சிறையிலே கிடத்து அவன் எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் என்ற வள்ளுவர் வாக்கிற்கிணங்க ஜெகநாதசியாரம் தன்னுடைய மகனை அருகில் அழைத்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார்? செல்வ மகனே வல்லரக்கா, அம்மோ உனக்கும் 5 வயது ஆயிடுச்சுடா. அதுக்கு என்ன? இன்றிருந்து எங்க திரும்பிட போகணும்? பள்ளியில் சென்று படித்து வருவார் பாரதா கண்மணியே. உனக்கு 5 வயது ஆயிடுச்சு. இது எங்கே தெரியுமாட போனா? என்னம்மா? குருகுலம் தெரியுமாட? குருகுலம் அங்க யாருமா? அங்கே குருதேவர் இருப்பாரு. அவரை நான் என்னமா செய்யணும்? அவர் சொல்லிக் கொடுக்கறது கேட்டு ஒழுங்கா படிக்கணும்டா. என்ன? ஆனா அவருக்கு தெரியாத நான் சொல்லி கொடுப்போம்மா. நல்லா படித்து பட்டம் எல்லாம் வாங்கினவர் தாண்டா வாத்தியாரா இருப்பாரு. சொல்லிக் கொடுக்கறதை கேட்டு படிச்சாலே போதும். நீ எல்லாம் அவருக்கு சொல்லி கொடுக்கணும். அதே போல நான் நிறைய பட்டம் செஞ்சு நானே விட்டுருக்கேம்மா. அப்படியா? ஆமா. அது வேற பட்டம், படித்து வாங்குறது வேற பட்டம். அது டிகிரி. ஓ, இது வேற பட்டம்மா. சரி சரி. இப்படியாக குருகுலத்திலே கல்வி கற்று வருகிறார் முதலக்கரு. எப்படி படிக்கிறான் தெரியுமா? அறிவரி, ஆத்திசூடி, எண்சுவடி, 4 வேதம், 6 சாஸ்திரம், 11 புராணம், 28 ஆகமம், 32 தர்மம், 96 தத்துவம், 64 கலஞானங்கள், இன்னும் யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வெல்பயிற்சி, மல்லடவு, சிறப்பு விளையாட்டு, கராத்தே, வெட்டு, அடிமுறை, புடிமுறை, பர்ம பிடிகள், சரி, தேரோட்டுதல், இப்படி ஒரு இளவரசருக்கு எவ்வளவு பயிற்சிகள் தேவையோ சரி அத்தனையுமே கற்று வருகின்றார் இந்த வல்லரசர். அத்தனையும் கற்று வருகின்ற பொழுது அவருடைய வயசு என்னமாகுது? 18 வயசு ஆயிடுச்சு. அத்தனை நாள் ஒழுங்கா படிச்சிட்டு இருந்த பையன் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான். என்ன? ஆமா, 18 வயசா 2 கட்டா வயசுன்னு சொல்லுவாங்க. அதுவரையிலும் ஒழுங்காதான் பண்ணிட்டு போனாங்க. ஆமா, அதுக்கு பிறகு அவனுடைய நினைவுகள் எல்லாம் நினைவுகள் எல்லாம் தோன்றுது. ஆமா, பழைய நினைவுகள்னா அது புதுமையா ஒரு நினைவுகள் தோன்றுது. நல்ல வெள்ள சட்டை போடுவான். சரி, நேரே பஸ் ஸ்டாண்டுக்கு போவான். அங்கவே மொத்த ஆளாவே இருப்பான். எதுக்கு இருப்பான் தெரியுமா? எதுக்கு? அவனுக்கு ஆள் வார நிற்பான். எப்பா? ஆமா, அவள் வருவாளா, அவள் வருவாளா, என் உடைந்து போன உள்ளம் அதை ஒட்டி வைக்க வருவாளா. பஞ்சர் கடைக்கு போனோம். ஆமா, அவனுக்கு ஆள் பேப்பரை ஒட்டுறது. அந்த ஆளு அவனுக்கு எதிர்பார்த்த ஆள் வந்த பிறகுதான் அந்த இடத்தை விட்டே அப்புறமா போவான். அப்படி ஒரு நினைப்பு அவனுக்கு. அவன் அப்படி கவர்ந்தாலே இருக்கான். வல்லரகன் ஐயா அம்மா அருகில வந்து கேட்கிறான், மகனே வல்லரக்கா, என்னடா ஆச்சு? ஒழுங்கா தானடா இருந்தா?
எம்மா என்ன நான் பள்ளிக்கூடத்துக்கு போனா படிப்பு வரமாட்டாங்கம்மா. ஏண்டா என்னாச்சு? ஒரே கலக்கமா இருக்குமா. ஏண்டா காலையில என்ன சாப்பிட்ட நீ? எம்மா என்ன சாப்பாடு இல்லம்மா. சாப்பிடலையா? அத்தான் தலைக்கறங்கிட்டு இருக்கு. எங்க அம்மாட்ட நான் எப்படி சொல்ல? வாயெடுத்து சொல்லுடா, வாயெடுத்து சொல்ல முடியும். எம்மா என்ன என் கூட படிக்கக்கூடிய பையன் பையன்மாரெல்லாம் ஜோடி ஜோடியா போறாமா. அதனால எம்மா என்ன நான் ஒண்ணு கேப்ப, நீங்க என்ன தப்பா நினைக்கக்கூடாது. தப்பா நினைக்காத அளவுக்கு கேளு. எம்மா என்ன உங்களுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் நடக்கும்போது அப்பாவுக்கு வயசு எத்தனைமா? உங்க அப்பாவுக்கு ஒரு 18 வயசுடா, எனக்கு ஒரு 17 வயசு. எம்மோ என்ன இப்ப எனக்கு வயசு எத்தனை? உனக்கு 18 ஆயிடுச்சுல? ஆமா. உடனே எனக்கு வேணுமா. என்ன வேணும்? எனக்கு ஒரு 2000 கிலோ இரும்பும் ஒரு 1000 கிலோ தவிட வாங்கிதாம்மா. இதெல்லாம் மட்டும் எங்க போற நீ? பொறுப்பு வந்துருச்சு பையனுக்கு. ஆக்கிர வேற நான் வேணுங்க. உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னு சொன்னாதானடா தெரியும். எனக்கு இப்ப என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? அழகான ஒரு பொண்ணு வேணும்மா. மகனே வளரக்கா, அம்மாவோட 4 வருஷம் கழியட்டுண்டா. முடியாதும்மா. முடியாதா? நான் பொறுத்து பொங்கி எழுந்தாச்சும்மா. அப்படின்னா நான் உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கிறேன்டா. அது யார் தெரியுமா? அத்தை மகள் ரத்தினத்தை, அத்தை மகள் ரத்தினத்தை, ஆலைவான சோட்டி வைப்பேன், சோட்டி வைப்பேன். அத்தைக்கு ஒரு மாமா இருக்கிறாரு. என்ன அவங்க எப்படி மாமா கொண்டே விட்டாருங்க. அத்தைக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா ரத்தினம். ரொம்ப நல்ல பொண்ணுடா. ரத்தினமா? ஆமா. என்ன அத்தமோ ரத்தினம் சொன்னியே? ஆமா. அத்தை மகள் ரத்தினத்தை நான் மறக்கவில்லை. அந்த நடை சின்ன உடை எதுவும் மறக்கவில்லை. என்ன அதோட அத்தை எவ்வளவு பரவாயில்லம்மா. அத்தை கல்யாணம் ஆயிடுச்சு. அத்தமோன்னு சொன்னியே? ஆமா. அவ என்ன அன்னைக்கு அடிக்க விடாமா? எதுக்கு அடிச்சா? எம்மா என்ன பைப்பு முட்டுக்கு அவ தண்ணி அடிக்க வந்தா. அவ தண்ணி அடிக்க மாட்டாடா, நல்ல பொண்ணு. இந்த குடத்துல பைப்பு இரும்பு பைப்புல அடிக்க வந்தா. சரி. என்ன கண்டோன்னு அடிக்க விட்டா? எப்படி உடனே பேர்ப்பியா? என்னடா ரகசியமா கூட்டியாவது? அவ என்ன சொன்னா? அடிச்சுதான்னா அவங்க பைப் அடிச்சுதான்னா. சரி. நானும் பைப் அடிச்சேன். பைப்பே அடிச்சா? பைப் அடிச்சோம், வயிற்ற வச்சு அடிச்சேன். தண்ணி குடமும் நிறைஞ்சிட்டு. சரி தூக்கி விடுனால யார குடத்தை சொல்லுப்பா. குடத்தை தூக்கி விட்டோம்ல. சரி. தூக்கி விடத்துல கை லேசா மேல பட்டுச்சு. தெரியாம எப்படியே பட்டுட்டுமா. அதுக்கு அடிச்சது மட்டும் இல்லாம என்ன என் மேல ஏறி நின்று சமண்டி பிடிக்கிட்டாங்கம்மா. அப்ப அந்த பண்ண வேண்டாம். சவுண்ட் வாங்க முடியாது. அது யார் தெரியுமா? மாமா மகள் இருக்கிறாளே மல்லிகா. அது ரொம்ப நல்ல பொண்ணுடா. என்ன வேண்டாம் அவ வேண்டாம். அப்படின்னா தெற்கு தெரு வரஜா. அவ கை இப்படி இருக்கு. வடக்கு தெரு சரோஜா. அவ காலை வச்சிருக்காரா? மேட்டு தெரு கிரிஜா. அவ பியாட வைத்து வச்சுட்டு முந்து வந்து என்னடா எந்த பொண்ணு பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லிட்டு இருக்கா? அப்படின்னா நீ ஏதாவது பொண்ணு பார்த்து வச்சிருக்கிறியா? ஆமா, உனக்கு நல்ல பொண்ணெல்லாம் விட்டுரு.
சப்பட்ட பொண்ணு அவ்வளோ பொண்ணு இல்லையாவே சொல்லியிருக்கா. உனக்கு கொஞ்சம் மேட்சாவுல பொண்ணா பாக்கணும்னு பார்த்தேன். எப்பா என்ன வேற ஒரு தெருத்தம் இல்ல உன் அண்ணமோ நேசமற்றான் ஆமா ஆமா என்று தன்னுடைய குலத்திலே இருந்து சரி. நேசமற்றான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வைக்கின்றான். அதோடு பாதாள லோகத்தை வல்லரக்கருக்கு முடிசூட்டி வைத்தான். சரி. ஆட்சி பீடத்திலே வந்த நாளிலே இருந்து அதிகமாய் ஆட்சி விருந்து வருகின்றான் வல்லரக்கன். என்னம்மா அநியாய ஆட்சி கொண்டு வருகிறார்? எந்த ஆட்சி பீடத்திலே அமர்ந்தானோ அங்கே இருந்த மழை என்பதே இல்லை நாட்டிலே. ஐயோ அதாவது நல்லவருடைய ஆட்சி காலத்திலே மாதம் போது நல்ல மழை பொழிந்திருக்கிறது. நல்லவர் யாரெல்லாம் தெரியுமா? வேதமோதி வேதியர் பெருமலை, நீதிமன்னர் நிறையினர் பெருமலை, மாதர் கற்பனையும் அங்கே பெருமலை ஒரு மலை என்று மாதம் வந்து மழை பொழிந்திருக்கிறது. இவங்களுக்கு தான் மழை. ஆமா, ஆனா நல்லவருக்கு பெய்ய மழை எல்லாருக்கும் மாதிரி. அப்ப எங்களை மாதிரி நல்லவங்களுக்கு மழை கிடையாதா? நீங்க நல்லவங்கன்னு சொல்றீங்க இல்ல, வேதமோதி வேதியரா நீங்க? இல்ல நீதிமன்றம் நிறையினரா? இல்ல மாதர் கற்பனைய மங்கையரா? மூணுமே நாங்க இல்லம்மா. அதான் சொல்லல, நல்லவருக்கு பெய்ய மழை எல்லாருக்கும். அதை நாங்க என்ன அநியாயம் பண்ணோம் எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றீங்களா? நான் யாரையுமே குறை சொல்லலையே. இப்படியாக ஆனா இப்படி நல்லவர்களுக்கு, அதாவது நிறைய பேர் நல்லவங்க இருப்பாங்க. ஆமா. ஆனா குறிப்பிட்டு சொல்ல கூட இந்த மல்லரக்கனுடைய அரசாட்சியிலே 12 வருடங்கள் மழை இல்லை. மக்கள் எல்லாம் பஞ்சத்தால் வாடி போய் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட பஞ்சம் ஏற்படுகிறது தெரியுமா? ரெண்ட பஞ்சம், நாயகனை தோற்ற பஞ்சம், மறைக்காக ரெண்ட பஞ்சம், மண்மலையை விட்ட பஞ்சம், ஆனாக்கு ரெண்ட பஞ்சம், ஆடவனை தோற்ற பஞ்சம், நாளையத்தான் படுத்தாரோ, நாளையத்தான் படுத்தாரோ, நம்மளை கூட கிடையா பஞ்சம். நாரியத்தம் கொடுத்தாரோ, நாரியத்தம் கொடுத்தாரோ, அவளு கூட கேட்க பஞ்சம். நாயகனை தோற்ற பஞ்சம், சரி. மறைக்கால் உருண்ட பஞ்சம், மண்மனையை விற்ற பஞ்சம். கலத்தி கொடுத்தாலும் தமிழு கூட கிடைக்காத பஞ்சமாக ஐயோ இப்படி மக்கள் எல்லாரும் பஞ்சத்திலே வாடுகிறார்களே. உண்ண உணவில்லை, கொடுக்க விட இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை. மக்கள் எல்லாம் கவலையோடு வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அது இந்த வல்லரக்கு என்ன செய்யறான் தெரியுமா? என்ன நினைக்கிறார்? வரிக்கு மேல் வரியை போடுறான் வல்லரக்கன். தான் மட்டும் சுகமோகமாக வாழ வேண்டும் என்பதற்காக வரி போடுகிறார். ஆமா. அப்படி என்ன வரிமா போடுகிறார்? ஆட்டு வரி, மாட்டு வரி, சரி, வீட்டு வரி, வேலை வரி, ஏன் எதற்கு என்று தெரியாத அளவுக்கு வரியை போடுறான். நின்னா வரி, நடந்தா வரி, உட்கார்ந்தா வரி, இருமுறா வரி, தும்மலா வரி. ஆமா. ஜனவரி பிப்ரவரி எல்லாம் போடுறான். ஆமா, ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரி. ஜனங்களுக்கு வரி போட்டான் ஜனவரி. ஆமா. மக்கள் எல்லாம் கெட்டபடியாக பப்பத்தாடி முடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிப்ரவரி. ஆமா. அப்புறம் மார்ச்னா ஒண்ணு முடியாம நாடகம் அப்படி நடந்தா மார்ச்னா மார்ச் வரி. ஏப்ரல், ஏப்ரல் ஹே போடுங்க. மே நான் ஆடு வைத்தானே அதுக்கு நான் வரி ஆடுதான் வைக்கணும். இப்படியாக வரிக்கு வேறு வரியை போட பாருங்கள். ஆமா. பஞ்சத்திலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களால் வரி கட்ட முடியும். கட்ட தவறியவர்களை பிடித்து சிறையிலே அடைத்து வைத்து சித்திரவதை பண்ணுகின்றான். இதிலே தப்பித்தவர்கள் மனதில் நினைக்கிறாங்க, இறைவா கொடுங்கோல் அரக்கனின் கொடைநிலையில் வாழ்வதை விட கடுப்புரிவாளுக்கு ஆரங்க செல்வதே மேல். இது கோழைத்தனம். அவன் ஒருவன் தானே நம்மை அடக்கி ஆளுகின்றான். நாமும் 54 தேசத்து அரசர்கள் எல்லாம் இருக்கிறோம் அல்லவா? உண்மைதான். எல்லோரும் ஒன்று கூடி அவனோடு யுத்தம் செய்ய வேண்டும். சரி, யுத்தம் செய்து வெற்றி பெற்றால் இந்த நாட்டை ஆளலாம், இல்லை என்றால் காரணத்துக்கே சென்று விடலாம். அத்தனை மன்னர்களுமாக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வல்லவர்களுடைய கோட்டையை முற்றுகையிடுகிறார்கள். ஆமாம். படைகளே போருக்கு தயாராகுங்கள். படைகள் புறப்பட வேண்டும். அப்படியா? கோட்டையை முத்திரையிடுங்கள். குதிரைகளின் புலம்படி ஓசையை காதிலே கேட்கிறான் வல்லரக்கன். ஐயோ கடவுளே, எல்லா நாட்டு மன்னர்களும் நம்மோடு இருந்து சண்டைக்கு வந்து விட்டார்களே. எதிர்த்த பகைவர்களோடு சண்டையிட வேண்டுமையானால் நம்மிடத்திலே இப்போது என்னம்மா? அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிக்க ஒருவர் இல்லை. அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிக்க
அண்ணனில்லை தம்பி இல்லை ஆதரிப்பவர் யாரும் இல்லை உற்றாரில்லை பெற்றாரில்லை உறவுகள் யாரும் இல்லை இறைவா உறவுகள் யாரும் இல்லை உறவின் பாடை பாவதற்கு ஒருவரையும் காணவில்லை என்று சொல்லி வல்லாரங்கு எங்கே தானடுதா எங்கே தானடுதா கடவுளே கிடைத்த மன்னரோடு சண்டையிட வேண்டுமே ஆனால் நம்மிடத்திலே இப்போது என்னம்மா அண்ணன் இல்லை தம்பி இல்லை ஒன்றார் உறவினர்கள் யாருமே இல்லையே இறைவா நான் அரசாட்சி செய்த பொழுது நல்லவர்களை மதித்தேனா அதானே